ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் ரேண்டம் சேனலுக்காக என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃபேஸ் கேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு ஜாதிக்காய், 6-7 லவங்கம், ஒரு கப்பில் 3/4 கப்பு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது 3 தான் தேவையான பொருள். இந்த ஜாதிக்காவை சுற்றி வச்சு 4 உடச்சி எடுத்துக்கலாம். சுற்றி வச்சு நான் தட்டிக்கிறேன். தட்டியாச்சு. இப்போ இதுவும் அந்த லவங்கத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரன்னு. எதுக்கு இந்த கொரன்னு வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்புறமே சொல்கிறேன். மிக்ஸியில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் நரன்னு இருக்க மாதிரி எடுத்தாச்சு. இதே நேரத்தில் ஸ்டவ்வில் இதை அரைக்கிறதுக்குள்ளே ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பொடி பண்ண அந்த பொடியை அந்த ஆயிலில் சேர்த்துட்டேன். அது நல்லா பொரிஞ்சு வருது இல்லையா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ணலாம். எடுத்து ஒரு சைடில் வச்சு ஆற வச்சுக்கலாம் கம்ப்ளீட்டாக. பாருங்கள், எடுத்து ஓரமாக வச்சிட்டேன். அது பாட்டும் ஆறட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். நல்லா ஆற வச்சாச்சு. நான் காலையில் பண்ணுறேன். ஈவினிங் தான் எடுத்து இதை நான் ஒரு பாக்ஸில் மாற்றிட்டேன். இது உடனே யூஸ் பண்ண முடியாது. 3 நாள் அப்படியே அது ஊறட்டும். அந்த நம்ம சூடு பண்ணினா அந்த பொடி, அந்த தேங்காய் எண்ணெய் எல்லாமே சேர்ந்து நல்லா 3 நாளைக்கு ஊறட்டும். பாக்ஸில் ஊற்றிட்டு நான் மூடி வச்சிட்டேன். மூணு நாள் கழித்து தான் நான் இதை எடுத்துகிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதும் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஒரு வைப்ஸ் எடுத்து நல்லா ஃபேஸை நல்லா துடைக்கிறேன். நல்லா கழுத்து, ஃபேஸ் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக துடைச்சிக்கிங்க. இந்த ஆயில் ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா 3 நாளாக நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ எதுக்காக இது கொரன்னு நம்ம அரைச்சி இந்த ஆயிலை நைஸாக கூட அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு கூட பவுடராக சேர்த்துருக்கலாம். ஏன் நம்ம இது கொரன்னு அரைச்சி இந்த ஆயிலில் சேர்த்துருக்கோன்னா, இதை ஸ்க்ரப்பு மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம். கரும்புள்ளி, அந்த கருப்பு திட்டுலாம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறதுக்காக, ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொரன்னு அரைச்சி ஆயிலில் ஊற வச்சுருக்கோம். இப்போ பஞ்சில் தொட்டு நான் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பொறுமையாகவே எடுத்து நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவை. பொறுமையாக டைம் இருக்கிற அன்னைக்கு பொறுமையாக போடுவோம். டைம் இல்லாத அன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு டக்குன்னு போட்டுட்டு ஊற விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டுட்டு ஏதாவது கொஞ்சம் வேலை பண்ணிங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த வீடியோ எடுக்குள்ளே என் பையன் வேறு என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு சிரிச்சிட்டு போகிறான். எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக எனக்கு தேவையானதெல்லாம் நான் அப்ளை பண்ணிட்டேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ளே ஏதாவது பழைய ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆயில் ஆனதுன்னா அந்த ட்ரெஸ் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்குன்னே ஒன்று வச்சிட்டோம்னா நம்ம ஆயில் போட்டுட்டு குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோமா அப்புறம் இதேமாரி நம்ம போடக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ட்ரெஸ்லேயும் நம்ம இது பண்ணோம்னா எல்லா ட்ரெஸ்ஸும் வீணாகும். அதுக்காக சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டேன். அந்த பொடி நரன்னு இருக்கிறது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஃபேஸ்லேயும் அது அப்ளை ஆகக்குள்ள
நம்ம ஆயிலோடு சேர்த்து மசாஜ் பண்ணுறோம். எப்படிலாம் வேணுமோ அந்த மாதிரி மேல் நோக்கி மசாஜ் பண்ணுங்க, கீழ் நோக்கி பண்ணாதீங்க. எல்லா இடமும் பாருங்கள் மேல் நோக்கி தான் பண்ணணும். நெத்தியில் பண்ணக்குள்ளேயும் நீங்கள் மேல் நோக்கி தான் பண்ணணும். புருவத்துக்கு மேலே பண்ணக்குள்ளேயும் நீங்கள் பொறுமையாக மேல் நோக்கி பண்ணிக்கணும். நான் அதை உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன். புருவம் ஏஜ் ஆக புருவம் டவுன் ஆகி அப்படி கீழே வரும், கண்ணு சுருங்கும், சின்னதாகும். ஏன்னா எனக்கு ஏற்பட்டதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏஜ் ஆக ஃபஸ்ட்டு கண் வந்து பெருசாக இருக்கிற அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் சிரித்து போகும். புருவத்துக்கு மேலே நான் எப்படி எடுத்து விடுறேன் பாருங்கள். மேல் நோக்கி அந்த புருவத்துக்கு மேலே எடுக்கிறேன், மறுபடியும் கன்னத்துக்கு வரேன், சைடு புருவத்துக்கு மேலே எடுக்கிறது கரெக்டாக நீங்கள் பொறுமையாக எடுங்க. அப்போ அந்த புருவம் வந்து மேல் நோக்கியே இருக்கும், கண்ணும் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எல்லாமே ஒரு சின்ன பராமரிப்பு தான். நம்ம உடம்பு, ஃபேஸு, கை, கால் எல்லாமே நம்ம பராமரித்தா தானே, நம்மளை நாமளே பராமரிச்சுக்கிட்டா தானே வேறு யாரும் நம்மளை பாதுகாக்க முடியும். அந்த ஆயிலை கையில் கூட அப்ளை பண்ணி நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணலாம். புருவத்துக்கு மேலெல்லாம் எப்படிலாம் எடுத்து விட்டு மசாஜ் பண்ணணுமோ நீங்கள் பண்ணுங்கள். நல்லா மசாஜ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டினா 20 நிமிஷம் உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஊற வச்சு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. டெய்லியும் குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ண ஆயிலை ஃபேஸில் அப்ளை பண்ணோம் இல்லையா, அதை 20 நிமிஷம் ஊற விட்டுட்டு நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஸ்கின் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும், சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அதை செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற விட்டுட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. டெய்லி ரொட்டீனாக பண்ணிவிட்டு வாங்க. ஸ்கின்னும் டைட் ஆகும், அதே டைமில் கலரும் நல்லா க்ளோ ஆகும். சரிங்களா? பை பாய்.